மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. டான் கல்வி டிவியினூடாக இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இந்நிற வணக்கங்கள். நான் உங்கள் கணித பாட ஆசிரியர் எஸ் பரணிதரன், யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி. இன்றைய வகுப்பில் நாங்கள் பிள்ளையர் கணித பாட வகுப்பில் ஒரு வினாத்தாள் ஒன்று, பகுதி ஒன்று, கூடுதலாக இந்த பகுதி ஒன்று ஏ பகுதியில் எங்களுக்கு வர முதலாவது வினா. நான் அடிக்கடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நானும் கூறியிருக்கிறேன். எங்களுக்கு தீர்வை அல்லது வரியோட அல்லது சதவீதத்தோட தொடர்பட்ட ஒரு வினா எங்களுக்கு முதலாவது வினாவாக அமைந்திருக்கிறது. நீங்க பாஸ் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தா தெரியும். அந்த வகையில் இதுவும் எங்களுக்கு ஒரு தீர்வை அடிப்படையாக கொண்ட ஒரு வினாவாகவே அமைந்திருக்குது. சரி, வினாவை நான் வாசிக்கிறேன், கவனிச்சுக் கொள்ளுங்க. உற்பத்தி செலவு ரூபாய் 40,000 உள்ள பொருள் ஒன்றிற்கு இறக்குமதி தீர்வையாக 40% தீர்வை அறவிடப்படுகிறது. அப்ப வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிற பொருட்களுக்கு அல்லது எங்கட நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்த பொருட்களுக்கு அறவிடப்படுற வரியை நாங்க தீர்வை என்று சொல்லுவோம். அந்த தீர்வை எங்களுக்கு 40%. பொருள்ற பெறுமதி 40,000. கேள்வி எங்களுக்கு தீர்வை யாது? சில சந்தர்ப்பத்தில் தீர்வையின் பின்னர் பொருள்ற பெறுமதி கேட்பாங்க. எங்களுக்கு இங்க தீர்வை மட்டும்தான் கேட்டிருக்குது. அப்ப இது எங்களுக்கு 2 புள்ளிகளுக்குரிய ஒரு வினா. நிறைய செய்முறைகள் எல்லாம் எங்களுக்கு காட்ட தேவையில்ல. அப்ப அந்த விட எப்படி வந்தன்றதுக்குரியதை எழுதிட்டு நேரடியாக விட எழுதுனா சரி. அப்ப 40% என்ற பிள்ளைகள் பொருள்ற பெறுமதி 100 ரூபாயா இருந்தா 40 ரூபாய் தீர்வையாக கொடுக்க வேணும். ஆகவே 40,000 ரூபாய் பெறுமதியான பொருளுக்கு எவ்வளவு தீர்வை? இதான் சுருக்கம். இதை எழுதியிருந்தாலே எங்களுக்கு ஒரு மார்க்ஸ் கிடைக்கும். இனி இதை சுருக்கப்படும். 2 0 4 4 பேருக்குனா 16, எத்தனை 3 0. அப்ப எவ்வளவு? 16,000 ரூபாய் தீர்வையாக வழங்கப்படும். சிலவளை இந்த கேள்வி தீர்வையின் பின்னர் பொருள்ற பெறுமதி என்னன்னு கேட்டா என்ன செய்திருப்பீங்க? தீர்வைக்கு முன்னர் 40,000, அதுக்கு தீர்வையாக நீங்க 16,000 செலுத்திருக்கீங்க. தீர்வையின் பின்னர் பொருள்ற பெறுமதி கேட்ட என்ன செய்வீங்க? அந்த 40,000 இந்த 16,000 கூட்ட வேணும். அப்ப 56,000 என்று வந்திருக்கும். எங்களுக்கு இங்க அப்படி கேட்கல, தீர்வை கேட்டபடியா நேரடியாக இதோட விடலாம். அழகு முக்கியம், அழகுகளையும் பார்த்துக் கொள்ளுங்க. சரியா? இரண்டாவது வினாவுக்கு வர நாட்களில் இதை விடுங்க. 6 மனிதர்கள் 4 நாட்களில் செய்து முடிக்கும் வேலை ஒன்றை 8 மனிதர்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? 6 பேருக்கு 4 நாள் எடுக்குதான் ஒரு வேலையை. ஒரு மதில் கட்டுறதா இருக்கட்டும், அல்லது காணியை கிளீன் பண்றதா இருக்கட்டும், அல்லது பெயிண்ட் பண்றது, ஏதாவது ஒரு வேலை. அந்த வேலை ஒன்றை செய்யறதுக்கு 6 மனிதர்கள் சேர்ந்து வேலை செய்தா 4 நாட்கள் அந்த வேலையை ஃபுல்லா முடிப்பாங்க. இப்ப 8 மனிதர் அந்த வேலையை செய்தா எத்தனை நாட்களை முடிப்பாங்க? அப்ப ஆட்கள் கூடிட்டு வேலை விரைவாக நடைபெறும். எடுக்கிற நாட்கள் எங்களுக்கு முதலாவதாக இருந்ததை விட குறைவாக தேவைப்படும். அப்ப முதலாவது இப்படியான கேள்விக்கு நாங்க என்னத்தை கண்டுபிடிக்கணும்? அந்த வேலையின் அளவை கண்டுபிடிக்கணும். என்ன? அப்ப 6 மனிதர்கள் 4 நாட்கள்ல செய்து முடிப்பார்கள் என்ற அந்த வேலையின் அளவு பிள்ளைகள் என்னவா இருக்கும்? 6 தர 4 6 தர 4 6 4 24 மனித நாட்களா இருக்கும். அப்ப அந்த மொத்த வேலையின் அளவும் 24 மனித நாட்கள். இந்த 24 மனித நாட்கள் வேலையைத்தான் 8 பேர் செய்து முடிக்க போறாங்க. 24 மனித நாள் வேலையையும் 8 பேர் செய்து முடிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்றுதான் கேள்வி. அப்ப 24 என்ன செய்ய போறோம்? 8ஆல வகுத்தம்டா 3 நாட்கள் எடுக்கும். அப்ப முதலாவது செய்ய வேண்டிய வேலை இது. இப்ப ஸ்காலர்ஷிப்புக்கே இப்படி கேள்வி வருது, இப்படி கேள்வி வாரேன்னு இப்படி படிப்பிக்கிறாங்க. ஃபைனல் எக்ஸாம்ல இப்படி வினாக்கள் ஆண்டு 5க்கு தரம் 5க்கே இந்த வினாக்கள் இப்படி வருது. அப்ப இதுல நாங்க செய்யறது வேலையின் அளவு ஃபர்ஸ்ட் காணுவோம். அப்ப வேலையின் அளவு எப்படி வரப்போகுது? வேலையின் அளவு 6 மனிதருக்கு 4 நாள், 6 தர 4 24 மனித நாட்கள் வேலை, மனித நாள் வேலை நடக்க போகுது. மொத்த வேலையின் அளவு இதை 8 பேர் செய்து முடிக்க எவ்வளவு நாள் எடுக்கும்டா 24 என்ன செய்வான்? 8ஆல வகுத்து விட்டா 3 நாட்கள் எடுக்கும். சரியா? 3 நாட்கள். சரி, மூன்றாவது வினா. இது ஒரு கேத்திர கணித வினா. கூடுதலா
முக்கோணிகளோட தொடர்பட்ட ஒரு வினா உண்டு. எங்களுக்கு கூடுதலா இந்த 10 வினாக்களுக்குள்ள ஒரு வினாவாக அமைந்திருக்கிறது. நீங்க அந்த பாஸ் பேப்பர் கேள்வியை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப அந்த வகையில எங்களுக்கு இங்கேயும் ஒரு முக்கோணியோட தொடர்பட்ட வினா அமைந்திருக்குது. கூடுதலா முக்கோணி என்ற எங்களுக்கு தெரியும், ஒரு முக்கோணிட அகக்கோணங்கள கூட்டுத்தொகை 180 பாகையை தொடர்பட்டதா இருக்கும். அல்லது ஒரு இரு சமபக்க முக்கோணியோட தொடர்பட்ட வினாக்களா இருக்கிறது. இரு சமபக்க முக்கோணி என்றால் இதுல வர தேற்றம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். 2 பக்கங்கள் சமனா இருக்கும். அதுல ஒரு தேற்றம் ஒன்று இருக்குது. என்னது? சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள 2 கோணங்களும் ஒன்று கொண்டு என்னவா இருக்கும்? சமனா இருப்பார். அதுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அல்லது 2 கோணங்கள் சமனாண்டா அவற்றுக்கு எதிரே உள்ள பக்கங்களும் சமன். அல்லது ஒரு முக்கோணிட யாதும் ஒரு பக்கத்தை நீட்ட வரும்போது வார புறக்கோணம், நீட்டும் போது வார புறக்கோணம் அதன் அகத்தெதிர்கோணங்கள கூட்டுத்தொகைக்கு சமன். இதெல்லாம் முக்கோணியோட தொடர்பட்ட சின்ன சின்ன தேற்றங்கள். கிரேட் 8 அந்த முடிவுகளை படிச்சு நான் இல்லை தேற்றம் என்று படிச்சிருக்கிறீங்க. சரி, இங்க இதுல பிசிஎம் ஏசியின் சமன் என்றா சமனான பக்கத்துக்கு எதிரே உள்ள கோணங்கள் என்ன? சமன். இவர் 70 என்றா இந்த பி என்ற கோணமும் 70 பாகையா இருப்பார். எங்களுக்கு கேட்டது எக்ஸ். அப்ப எக்ஸ் எப்படி காணலாம்? ஒரு முக்கோணிட 3 கோணங்களையும் கூட்டினா 180 பாகை. அப்ப 70 70 140. அப்ப எக்ஸ காண்றா 180 இருந்து என்ன செய்வீங்க? 140 கழிச்சு விட்டா எத்தனை பாகை? 40. இதுல நீங்க இந்த 70 பாகை என்ற குறிச்சாலை பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு மார்க்ஸ் இருக்குது. ஏனென்றா உங்களுக்கு அந்த தேற்றம் தெரிஞ்சிருக்குது. அப்ப அந்த தேற்றத்தை இங்க பிரயோகிக்கணும் என்ற அறிவு உங்களுக்கு இருக்குது என்றபடியோ அதுக்கு ஒரு புள்ளி எங்களுக்கு வழங்கப்படுறது. சரியா? அடுத்த வினாவுக்கு வருவோம். இதுவும் கூடுதலா ஒவ்வொரு வருடமும் வார ஒரு வினா மடக்கையோட தொடர்பட்டது. சுட்டிய மடக்கை வடிவுக்கு வைப்பாங்க, அல்லது மடக்கைய சுட்டி வடிவுக்கு. இங்க தரப்பட்டது என்ன வடிவம்? சுட்டி வடிவம். இத மடக்கை குறிப்பீட்டில் தரட்டாம். அவ 2 எக்ஸாம் அடுக்கு சமன் y என்றா இதை மடக்கை வடிவில் எழுத போனா log. இங்க சுட்டீர அடி 2 என்ற வடிவா, எங்களுக்கு மடக்கையர் அடியும் 2 தான் வருவார். அடி 2இல் y-இன் மடக்கை x. இங்க எங்களுக்கு இந்த 3 தான் தொடர்பட போறார். 2xy இது 3 தான் இங்கேயும் வர போறார். ஆனா எதை எந்த இடத்தை போடுறதுதான் பிரச்சனை. இதை எந்த இடத்துல எழுதுறதுதான் ஒரு பிரச்சனை வரும். அப்ப உங்களுக்கு தெளிவா எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மடக்கீர அடியா இருந்தாலும் சரி, சுட்டிர அடியால் இருந்தாலும் சரி, மடக்கைய சுட்டிக்கு மாத்திரண்டாலும் சரி, அல்லது சுட்டிய மடக்கைக்கு மாத்திரண்டாலும் சரி, 2 அடிகளும் மாறாது. மடக்கைக்கு அடியா வரவர் தான் சுட்டிக்கும் அடியா வருவார், அல்லது சுட்டிக்கு அடியா வரவர் தான் மடக்கைக்கும் அடியா வருவார். இது ஞாபகத்தில் வச்சிருந்தீங்கன்னா இலகுவா மற்றதை செய்யக்கூடியதா இருக்கும். அப்ப எங்களுக்கு இங்க அடி 2, மடக்கைக்கும் அடி 2. ஆகவே அடி 2இல் y-இன் மடக்கை x இருக்கும். அடுத்த கேள்வி. x வர்க்கம் சக 6x சக 8 சமன் 0 ஒரு நிறைவர்க்க சமன்பாட்டின் தீர்வுகளை x சமன் a x சமன் b என குறிப்பிடலாம் எனில் x, y என்பவற்றின் பெருமானங்களை எழுதுக. x சமன் a x சமன் b என்றா x, y கேட்டிருக்க கூடாது. a, b பெருமானமா? சரியா? a-டையும் b-டையும் பெருமானங்களை காணலாம். அப்ப இது ஒரு நிறைவர்க்க கோவை, நிறைவர்க்க சமன்பாடு. என்ன நிறைவர்க்க சமன்பாடு? அப்ப இதை நாங்க என்ன செய்வோம்? காரணிப்படுத்தக்கூடியதா இருக்கணும். ஒரு இருபடி சமன்பாடா நிறைவர்க்க சமன்பாடுன்னு சொல்லலாது. இது ஒரு இருபடி சமன்பாடு. இருபடி சமன்பாடு. இந்த இருபடி சமன்பாட்டின் தீர்வுகளை x சமன் a x சமன் b x சமன் a அல்லது x சமன் b என குறிப்பிடலாம். a-டையும் b-டையும். அப்ப ஒரு இருபடி சமன்பாடு நாங்க தீர்க்கிறேன்டா பிள்ளைகள், முதல் என்ன செய்ய வேணும்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு இருபடி சமன்பாடு தீர்க்கிறேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? அந்த இருபடி சமன்பாடை காரணிப்படுத்த வேணும். முதலாவது வேலை அதுதான். அப்ப ஒரு இருபடி சமன்பாடு தரப்படும் போது முதலாவது நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? அந்த இருபடி சமன்பாடை காரணிப்படுத்த வேணும். இரண்டாவது வேலை அந்த காரணிகள் ஒவ்வொன்றையும் தனித்தனியே பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்த வேணும். மூன்றாவது அந்த பூஜ்ஜியத்தை சமப்படுத்திலிருந்து எக்ஸுக்கு 2 தீர்வுகளை பெறக்கூடியதா இருக்கு. இது 3 தான் அந்த படிமுறை. அப்ப முதலாவது என்ன செய்ய போறோம்? நாங்க இவரை காரணிப்படுத்த போறோம். எப்படி காரணிப்படுத்தலாம்? இது ஒரு இருபடி மூவுறுப்புக்கோவையில காரணி. காரணிப்படுத்தல 3 வகைகள் படிச்சிருக்கீங்க. பொது காரணியை வேறாக்குறது,
இருபடி மூறுப்பு கோவையிட காரணி, வர்க்க வித்தியாச காரணின்னு சொல்லி 3 வகைகள் படிச்சிருக்கீங்க. அப்ப முதலாவது வகைக்குள்ள இது வருமானு கேட்டா இல்லை. இது ஒரு இருபடி மூறுப்பு கோவையிட காரணி. அப்ப இதை காரணிப்படுத்துறா என்னண்டு, பெருக்கக்குள்ள 8 வர வேணும், பிளஸ் வந்த வடிவா பிளஸ் 8 2 எண்களை பெருக்கக்குள்ள 8 வர வேணும், பிளஸ் வந்தபடியா கூட்டக்குள்ள 6 வர வேணும். எந்த 2 இலக்கங்களை பெருக்குனா 8 கூட்டுனா 6 வரும். என்னண்டு வரப்போகுது 8ன்னு சொன்னா 4 தர 2 அல்லது 8 தர 1 8. இதுல இது 2 கூட்டினா 9 தான் வரும். அப்ப இது வராது. 4 2 தான் உங்களுக்கு தேவையான காரணி. அப்ப பிளஸ் சொன்னா ஒரே குறிகளை பெருக்கினா தான் பிளஸ். 2க்கும் பிளஸ் போடலாம், அல்ல 2க்கும் மைனஸ் போடலாம். இங்க முன்னுக்கு பிளஸ் இருக்கிற வடிவா 2க்கும் பிளஸ் தான். அப்ப இதுல காரணி எக்ஸாக 4 எக்ஸாக 2 இதான் காரணி. சமன் என்ன 0. இதுல இருந்து எங்களுக்கு ஏ பி தானே கேட்டது. எக்ஸாக 4 0 ஆகலாம், அல்லது எக்ஸாக 2 0 ஆகலாம். இதன்படி எக்ஸ் சமன் மறை 4 அல்லது எக்ஸ் சமன் என்னது மறை 2. அப்ப ஏட பெருமானம் மறை 4 இருக்கும், அல்லது பீட பெருமானம் மறை 2 இருக்கலாம். இதை நீங்க இடத்த மாறையும் கொடுக்கலாமா, ஏக்கு மறை 2 பிக்கு மறை 4 கொடுக்கலாம். அப்ப இது ஒரு இருபடி சமன்பாடு. இதுவும் கூடுதலா எங்களுக்கு ஒரு வினா இந்த இருபடி சமன்பாடுல ஃபைனல் எக்ஸாம்லையும் வாரது. சரி, அடுத்த வினாவுக்கு போவோம். சரி, வினாவை பாருங்க. உருவில் தரப்பட்டுள்ள கூர்ங்கோண முக்கோணி இரண்டிலும் தரப்பட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் அவை இரண்டும் ஒருங்கி செய்ய தேவையான மற்ற காரணியை குறிப்பிட்டு அவை ஒருங்கி செய்யும் சந்தர்ப்பத்தை குறிப்பிடுக. இந்த கூர்ங்கோண முக்கோணிகள் ரெண்டிலையும் 2 பக்கங்கள் சமன் என்று தந்திருக்காங்க பிள்ளைகள். முக்கோணிகள் 2 ஒருங்கி செய்யற நிபந்தனைகள் 4 நிபந்தனைகள் இருக்குது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டியது ஒரு கேத்திர கணிதத்துல அடிப்படை விஷயம் என்று சொல்லலாம் இந்த ஒருங்கி செய்வு. என்ன அப்ப கூடுதலா எல்லா தீர்த்தங்களையும் இந்த ஒருங்கி செய்ய தேவைப்படுறது. அப்ப ஒருங்கி செய்யோட முதலாவது நிபந்தனை பக்கம் பக்கம் பக்கம், 2வது நிபந்தனை பக்கம் கோணம் பக்கம், 3வது நிபந்தனை கோணம் கோணம் பக்கம், 4வது நிபந்தனை செம்பக்கம் பக்கம். அப்ப 2 முக்கோணிகள் ஒருங்கி செய்யறது 4 நிபந்தனைக்குள்ளால ஒருங்கி செய்யலாம். ஒரு முக்கோணிட 3 பக்கமும் இன்னொரு முக்கோணிட 3 பக்கத்துக்கு சமனா இருந்தா அது பக்கம் 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 என்ற நிபந்தனைக்குள்ள ஒருங்கி செய்யும். அல்லது ஒரு முக்கோணிட 2 பக்கமும் அதுல அடை கோணமும் சமனா இருந்தா அது பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனைக்குள்ளால ஒருங்கி செய்யும். அல்லது ஒரு முக்கோணிட 2 பக்கமும் ஒரு கோணமும் 2 கோணமும் ஒரு பக்கமும், அதே மாதிரி மற்ற முக்கோணிட 2 கோணமும் அந்த ஒத்த பக்கமும் சமனா இருந்தா அது கோணம் கோணம் பக்கம். 4வது நிபந்தனை செங்கோண முக்கோணிக்கு பொருந்தும் செம்பக்கம் பக்கம். அப்ப இங்க எங்களுக்கு 2 பக்கங்கள் சமன் தந்திருக்குது. ஏதாவது ஒரு நிபந்தனை இது ஒருங்கி செய்யலாம். அப்படின்னு சொன்ன என்ன, ஏசி என்றவர் பிஆருக்கு சமனா இருந்தா இது என்ன நிபந்தனைக்குள்ளால ஒருங்கி செய்வார், பக்கம் 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 என்ற நிபந்தனைக்குள்ளால முக்கோணி ஏபிசிஎம் முக்கோணி பிக்யூஆரும் பக்கம் 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 என்ற நிபந்தனைக்குள்ளால ஒருங்கி செய்யும். இது அந்த தேவையான காரணி, இது நிபந்தனை. அல்லது நீங்க யோசிக்கலாம், இந்த 2 பக்கம் தந்தபடியா இந்த அடை கோணமும் இங்க வார இந்த அடை கோணமும், அதாவது ஏபிசி என்ற கோணமும் பிக்யூஆர் என்ற கோணமும் சமனா இருந்தாலும் இந்த 2 முக்கோணியும் ஒருங்கி செய்யும். என்ன நிபந்தனை, பக்கம் கோணம் பக்கம். இந்த நிபந்தனை. அப்ப இது 2லையும் ஏதாவது ஒரு நிபந்தனையை நீங்க எழுதிவிடலாம். சரியா? அப்ப நிபந்தனை இது 2 நிபந்தனையில் ஏதாவது ஒன்று எழுதினா சரி, 2ஐயும் எழுதணும் என்ற அவசியம் இல்லை. பக்கம் பக்கம் பக்கத்துக்குள்ளாலையும் வரலாம், அல்லது பக்கம் கோணம் பக்கத்துக்குள்ளாலையும் வரலாம். அடுத்த கேள்விக்கு வருவோம். தரப்பட்டுள்ள தூர நேர வரைவிற்கமைய பொருளுங்க. இது சீரான கதியில செல்ற ஒரு வாகனம். கதி எங்களுக்கு தெரியும் தூரத்திங்கள் நேரம். அப்ப இது பயணித்த மொத்த தூரம் மீட்டர்ல இருக்குது, அதுக்கு எடுத்த நேரம் செகண்ட்ல இருக்குது. அப்ப இங்க அலகு மாற்றம் தேவையில்லை.
தூரம் மீட்டர்ல இருந்தா நேரம் செகண்ட்ல இருக்கணும், அல்ல தூரம் கிலோமீட்டர்ல இருந்தா நேரம் மணித்தியாலத்தில் இருக்க வேண்டும். அளவு மாற்றம் எங்களுக்கு தேவைப்படாது. அப்ப கதி அவர் பயணித்த இந்த குறிப்பிட்ட கணத்தில் எடுப்பான். எவ்வளவு தூரம் போயிருக்கார்? 4 மீட்டர் போயிருக்கார். அந்த 4 மீட்டருக்கு எடுத்த நேரம் 5 செகண்ட். அப்ப கதி என்னண்டு வரும்? தூரம் 4/5. அப்ப இதை பிரிச்சு விட்டா 0.8 மீட்டர் பெர் செகண்ட் அல்லது 4/5 மீட்டர் பெர் செகண்ட் என்று போட்டாலும் சரி. சரி, இப்ப கதிக்குரிய இது என்ன? தூரத்தின் கீழ் நேரம். அதான் கதி. அடுத்த வினாக்கு வருவோம். 9வது வினா. வெண்ணுருவில் நிலற்றப்பட்டுள்ள பகுதியை தொடை குறிப்பிட்டில் தருக. அதுல நிலற்றப்பட்ட பகுதியில பாருங்க, ஏ என்ற தொடை வரல, ஃபுல்லாவே வரல. அப்ப அதுக்கு என்ன போடணும்? ஏ டேஷ். ஆனா என்ன வந்திருக்கார்? பி வந்திருக்கிறார். ஏ தவிர்ந்த பி. அப்ப ஏ டேஷ் இடைவெட்டு பி. இதான் தொடை குறிப்பு. ஏ தவிர்ந்த பி. அடுத்த வினாவுக்கு வருவோம். பூச்சியத்தை மையமாகவும் 5 சென்டிமீட்டர் ஆரையாகவும் கொண்ட வட்டத்தின் செங்குத்து தூரம் OC 3 சென்டிமீட்டர் எனின் ஏபியின் நீளத்தை காண்க. இது ஒரு வட்டத்தின் 4 வாரது. இப்படியான கேள்வி கூடுதலா வாரது. வட்டத்தின் 4 நீங்க படிச்ச தேற்றம் என்னண்டு இருக்கா? ஞாபகம் இருக்கா பிள்ளைகள்? 2 தேற்றம் படிச்சிருக்கீங்க. நான் இந்த வினாக்களோட தொடர்பட்ட தேற்றங்களையும் சொல்லி கொண்டு போறேன். அப்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடியதா இருக்கும். ஏனென்று சொன்னா எங்களுக்கு இப்ப நீங்க அந்த பாஸ் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கேத்திர கணித தேற்றம் உண்டு. அதுல எங்களுக்கு இடைவெளி நிரப்ப வருது கூடுதலா, அல்லது அந்த தேற்றத்தில பிரயோகத்தை கேட்காங்க, இடைவெளி நிரப்புறதுக்கு வருது. அப்ப வட்டத்தின் 4 என்ற இதுல நீங்க 2 தேற்றம் படிச்சது. என்ன தேற்றம்? ஒரு நாணின் நடுப்புள்ளியையும் மையத்தையும் இணைக்கும் நேர்கோடு அந்த நாணுக்கு செங்குத்தண்டும். அதுல மறுதலை நாணிலிருந்து மையத்திலிருந்து நாணுக்கு வரையப்படுற செங்குத்து அந்த நாணை இரு சமகூரிடம் என்றும் ஒரு தேற்றம் படித்தது. அப்ப அதன்படி இங்க எங்களுக்கு செங்குத்தண்ட வடிவா பிள்ளைகள் இந்த ஏசிஎம் பிசியும் சமனாரிப்ப வட்டத்திர 6/5 ஓசி இந்த செங்குத்து 3. அதுல இருந்து நாங்க இந்த ஏசிய காணலாம். தனியா நான் படத்தை பாருங்க. சரி, இந்த செங்குத்து சி ஓ ஏ இது 5, செங்குத்து தூரம் ஓசி 3. இந்த ஏசிய காணலாம். மனதாலே நீங்க போடலாம். அந்த பைதகரஸ் மும்மைகள்ல இதுல பைதகரஸ் தேற்றம் எல்லாம் எழுதிட்டு இருக்க வேண்டாம் பிள்ளை, நீங்க நேரடியா போடுங்க. 2 மார்க்ஸுக்குரிய கேள்வி. ஏசி வர்க்கம் சம ஓசி வர்க்கம் ஓஏ வர்க்கம் சமன் ஓசி வர்க்கம் அப்படி எல்லாம் எழுதிட்டு இருக்க தேவை. அப்ப அந்த மும்பை தெரியும் உங்களுக்கு. 3, 5 வந்தா இது 4 வரும். 3, 4, 5 தான் அந்த மும்பை பைதகரஸ் மும்பை. அப்ப இது 3, 5 வந்தபடியா ஏசி எங்களுக்கு தெரியும். நேரடியா போடுங்க 4 சென்டிமீட்டர். அல்ல நீங்க பைதகரஸ் தேற்றத்தை பாவிச்சாலும் 4 தான் வரும். இதுக்கு அப்படி தேவை அவசியம் இல்லையா? இது ஞாபகத்தில் இருந்தா சரி. 3, 4, 5. அப்ப ஏசி 4 இருந்தா எங்களுக்கு கேட்டது ஏபி. அப்ப எங்களுக்கு சி நடுப்புள்ளி என்ற வடிவா ஏசியும் ஏபியும் பிசியும் சமனாரிக்கும். இவர் 4 பிசியும் 4 தான். அப்ப 4, 4 8 சென்டிமீட்டர் நேரடியா போடலாம். சரியா? அவ்வளவு ஈஸியான கேள்வி என்று பாருங்க. சரி, அடுத்த வினாவுக்கு பாருங்க. முக்கோண அரியத்தோட தொடர்பட்டது. ஏ நீளமான முக்கோண அரியத்தின் கனவளவுக்கான ஒரு கோவை ஒன்றை எழுதுக. இதுவும் எங்களுக்கு கூடுதலா இந்த திண்ம ஒரு கல்ற கனவளவு அல்லது மேற்றள பரப்பளவு தொடர்பாக ஒரு வினா பகுதி ஒன்றியில வாரது. சரியா? அப்ப எங்களுக்கு ஒரு முக்கோண அரியத்திர கனவளவுக்குரிய சூத்திரம் தெரிஞ்சிருக்கணும். குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம் அல்லது உயரம் என்று சொல்லலாம். இங்க குறுக்குவெட்டு பரப்பு சொல்றவர் முக்கோணிட பரப்பா இருப்பார். அப்ப இந்த முக்கோணிட பரப்பளவை இந்த செங்குத்து நீளம் இந்த ஏயால பெருக்க வாரது கனவளவா இருக்கும். அப்ப முக்கோணிட பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு? அரை தர அடி எக்ஸா இருந்தா செங்குத்து தூரம் 2y இருப்பார். அப்ப எக்ஸ் தர 2y.
இது குறுக்கு வெட்டு பரப்பு, முக்கோணிர பரப்பு. தர நீளம் என்ன? E. அப்ப இந்த ரெண்டையும் வெட்டலாம். x y-ஆல பெருக்கினா xy, அது a-ஆல பெருக்கினா exy என்று போடலாம். இதுதான் கனவளவு. சரி, அப்ப எங்களுக்கு அதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த முக்கோண அரியத்திர கனவளவுக்கான சூத்திரம் தெரிஞ்சா தான் இந்த கேள்வி செய்யலாம். சரி, அடுத்த வினாவுக்கு வருவோம். இதுவும் எங்களுக்கு எக்ஸாமுக்கு வார ஒரு வினாதான். இப்படியான வினாக்கள். தரம் 11 கல்வி பயிலும் 40 மாணவர்கள் தெரிவு செய்த அழகியல் பாடம் தொடர்பான தகவல்கள் வரைவில் தரப்பட்டுள்ளன. நாடகமும் அரங்கியலும் கற்கும் மாணவர்களின் தொகை யாதென்றுதான் கேள்வி. அதுல மறைக்கப்பட்டது என்ன? கல்வி பயிலும் 40 மாணவர்கள், மொத்தம் 40 மாணவர்கள். நாடகமும் அரங்கியலும் இந்த கோடு போட்டது இந்த பிரதேசம். எங்களுக்கு இப்படியான கேள்விகளுக்கு பிள்ளைகள் பைச்சாட் என்று சொல்லும், அதாவது வட்ட வரைவில் ஒரு பெருமானம் தரப்படும். இங்க முதலாவது செய்ய வேண்டிய வேலை அந்த தரப்படுற பெருமானத்துக்குரிய ஆரைச்சிறை கோணத்தை கணிக்க வேண்டும். அப்ப எங்களுக்கு இங்க தரப்பட்ட 40 மாணவர்கள் என்றது நாடகம் அரங்கில் எடுக்கிறார்களா, நடனமா, சித்திரமா, சங்கீதமா, அல்லது மொத்த மாணவர்களா என்றா 40 மாணவர்கள் மொத்தம் பயில்றாங்க. அப்ப 40 மாணவர்கள் என்றது மொத்தம் என்றால் எத்தனை பாகை? 360 பாகை. உடனே அதை நோட் பண்ணிருங்க, அப்ப கேள்வி பிழைக்காது. 360 பாகை தான் எத்தனை பேரை குறிக்கும்? 40 பேர். இப்ப எங்களுக்கு கேள்வி நாடகமும் அரங்கியலும் எடுக்கிறார்கள் எத்தனை பேர் என்றது. அப்ப நாடகமும் அரங்கியலுக்கும் உரிய கோணத்தை பஸ்டுக்கு காணுவோம். இதுதான் நாடகம் அரங்கியலுக்குரிய கோணம். இவர் எப்படி காணலாம்? இது 90, இது 45, இது 35. அப்ப மூண்டையும் கூட்டி 360 இருந்து கழிச்சு விட்டா நாடகம் அரங்கியலுக்குரியது வரும். ஏன்? ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணம் 360. அப்ப இதுல 135 45, 135 45 குண்டிங்கன்னா 180, 180 90 குண்டிங்கன்னா 270. ஆகவே இந்த நாடகம் அரங்கியலுக்குரிய கோணம் 360 இருந்து 270 கழிச்சு விட்டீங்கன்னா 90 பாகை என்று வரும். அப்ப இதுல இருந்து சொல்லுங்க, அப்ப 360 பேர் பாகை தான் 40 பேரை குறிக்குது. கேள்வி எங்களுக்கு 90 பாகை. இது மனதாலே சொல்லலாம். இதுல 4ஆ பிரிச்சு ஒரு பங்கு, அப்ப இதையும் 4ஆல பிரிச்சு விட்டா 10 பேர் இப்படி போடலாம். அல்லது பின்னமா போறா 360 பாகை குறிக்கிறது 40 பேரண்டா 90 பாகை. இப்படி போட்டாலும் 4 இதை சுருக்குனா 10 பேர் விளைந்து. அப்ப தரவுகளை வகை குறித்தலும் எங்களுக்கு ஒரு வினா இதுல கூடுதலா வாரது. வட்ட வரைவு வரலாம், அல்லது கூடுதலா வரையுறு வரையத்தோட தொடர்பட்ட வினாக்களும் வாரது. அப்ப இதில் நாங்க செய்யற கேள்வி எல்லாமே பாஸ் பேப்பரை தழுவியதான வினாக்கள் தான். இது எல்லாமே அதே வினாக்கள் இல்லை, இது அதே மாதிரி வினாக்கள் தான் கூடுதலா வருது. இந்த மாடல் தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கும் ஃபைனல் எக்ஸாமுக்கும் வினாக்கள் வாரது. இப்ப அடுத்த வினாவுக்கு போவோம். நான் சொன்னேன், இந்த கேத்திர கணிதத்திர தேற்றத்தோட தொடர்பட்ட வினாக்கள் ஒரு வினாவா வாரது. அது இடைவெளி நிரப்ப சொல்லி வரலாம், அல்லது கூற்று வினாக்களா வரும். சரி பிழையா அந்த கூற்றுக்கள் என்று கேட்பாங்க. அப்படி ஒரு கூற்று வினாதான் இங்க தரப்பட்டிருக்குது. உருவின் அடிப்படையில் சரியான கூற்றின் எதிரே சரியா அடையாளம் இடுக. அப்ப பிழையான கூற்றின் நிலையை பிழையான அடையாளம் இடணும். ஏபிசியின் முக்கோணி ஏபிசியின் பரப்பளவு முக்கோணி. அப்ப முதல் ஏபிசிடி என்றது என்னவர்? ஒரு இணைகரம். ஏபிசிடி என்றது ஒரு இணைகரம். உங்களுக்கு தெரியும், இணைகரத்துல 4 பண்புகள் அல்லது 4 இயல்புகள் படிச்சிருக்கீங்க. ஒரு இணைகரம் ஒன்றின் எதிர்ப்பக்கங்கள் சமன், இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமன், மூலைவிட்டம் ஒன்றை ஒன்று இரு சமகூடும், அல்லது மூலைவிட்டங்கள் அதன் பரப்பளவை இரு சமகூடும் என்று படிச்சிருக்கீங்க. அப்ப அந்த வகையை வச்சுக்கொண்டுதான் எங்களுக்கு கேள்வியில் கேட்கப்பட்டிருக்குது. ஏபிசியின் பரப்பளவு இந்த இருக்க இவர பரப்பளவு ஏசிடிக்கு சமனா. அது சரி என்ன? ஏனென்றா ஏசி என்ற மூலைவிட்டம் இந்த இணைகரத்திர பரப்பை இரு சம கூடும். ஏபிஓ என்ற பரப்பளவு ஏடிஓவுக்கு சமனா, இதுக்கு சமனா என்று கேட்டா அது இல்லை.
ஆனா ஏபிஓக்கு இந்த டிஓசி சமனா இருப்பார். ஏனென்றால் இது ரெண்டும் ஒருங்கி செய்ய வேண்டும் காட்டலாம் நாங்க. அதாவது சமன் சொல்லலாம். இது பரப்பளவுல சமனா இருக்க மாட்டார். ஏபிசிட பரப்பளவு இந்த இருக்கிற முக்கோணிட பரப்பளவு பிசிடிக்கு சமனா, பிசிடிக்கு இவருக்கு சமனா. அது ஓம். ஏன்னு சொன்னா பிசிஐ அடியாகவும் ஏடி பிசி என்ற சமாந்தர கோட்டுக்கு இடையில அமைந்துள்ள முக்கோணிகள் பரப்பளவுல சமன். ஒரே அடியிலும் ஒரே இரு சமாந்தர கோடுகளுக்கு இடைப்பட்ட முக்கோணிகள் பரப்பளவுல என்ன வரைப்பார் சமனா இருக்கும் என்று சொல்லி ஒரு தேற்றம் நீங்க படிச்சிருக்கீங்க. அப்ப இங்க பிசிஐ அடியாக கொண்டு இதுக்கு இது சமாந்தரம் தானே. அப்ப இந்த முக்கோணியம் பரப்பளவுல சமன். அப்ப முதலாவதும் இறுதி கூற்றும் சரி, இரண்டாவது கூற்று பிழை. அடுத்த வினாவும் எங்களுக்கு போமசியோட தொடர்பட்ட வளமையா ஒரு வினா. எங்களுக்கு அந்த அட்சர கணித கோவைகள் போமசியில் ஒரு வினா வளமையா ஒவ்வொரு வருடமும் வந்த வண்ணம் இருக்குது. அந்த வகையில 2x வர்க்கம் கமா 6xy ஆகிய அட்சர கணித கோவைகளின் போமசியை காண்க. அப்ப இப்படியான கோவைகளுக்கு நான் சொல்லிக்க ஈஸியா முதல் எண்களுக்கு போமசி காணணும். 2க்கும் 6க்கும் போமசி 6, எக்ஸ் வர்க்கத்துக்கும் எக்ஸுக்கும் போமசி எக்ஸ் வர்க்கம், இனி விடுபட்டது y. ஆகவே இதுல போமசி 6x வர்க்கம் y என்று வரும். சரியா? அவ முதல் எண்களுக்கு போமசி காணணும். அடுத்தது திரிய கணியத்துக்கு போமசி காணணும். அதுல அந்த அடுக்கு கூடியவர் தான் போமசியா வருவார். நேரடியா எழுதலாம். நீங்க இதுக்கு நிறைய பேர் விரிச்செல்லாம் எழுதி செய்யறது, அப்படியெல்லாம் எழுத வேணாம். இது 2 அப்படி எழுதினா பிளாண்டு இல்லை. அதுக்கு எங்களுக்கு டைம் போயிடும். இதெல்லாம் நேரடியா மனதாலே போட்டுடலாம் எல்லாம். சரி, அடுத்த வினாவுக்கு வர. 4ஆம் உறுப்பு 24ஆகவும் பொது விகிதம் 2ஆகவும் உள்ள பெருக்கல் விருத்தியின் முதலாம் உறுப்பை காண்க. 4ஆம் உறுப்பு 24 அதை நாங்க ஏஆரின் 3ஆம் அடுக்கு எழுதுவோம். ஏஆர் கேனம் சமன் 24. பொது விகிதம் 2ஆம். அப்ப இதுல பிரதியிடுறல் ஏ தர ஆறுக்கு பதிலா 2 கேனம் சமன் 24. இதுல இந்த ஏ முதலாம் உறுப்பு ஏ தான் கேட்டது. 2இன் கணம் 8. அப்ப பெருக்கப்படுற ரெட்டிங்களை பிரிவட்டா 24 8ஆல பிரிச்சு விட்டீங்கண்டா முதலாம் உறுப்பு ஏ 3 இருப்பார். அடுத்த வினா, ஏபிசிடி எனும் வட்ட நாட்பக்களின் இது ஒரு வட்ட நாட்பக்கள். பிசிடி இந்த கோணம் ஏபிடி இதை இணைப்போம். இதுல 2 மடங்கா எனின் பிஏடியை காணட்டாம். பிஏடி சரி, இவருக்கும் ஒரு தொடர்பு தந்திருக்குது. ஏபிடி 2 மடங்கு. இது எக்ஸா இருந்தா இவர் 2x இருப்பார். 2 மடங்கு தானே. இது ஒரு தரவு. கேள்வி, பிஏடி பருமன் பிஏடி இந்த கோணம் என்ன என்றுதான் கேள்வி. அப்ப எப்படி இந்த தொடர்பு எழுதலாம்? ஒரு வட்ட நாட்பக்களின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பி ஏபிடி என ஏபிடி 2 மடங்கு பிசிடி. ஓகே, இது எக்ஸ் சார்பில் தான் நாங்க சொல்லலாம். ஆனா தரவு வேற இதை ஒன்று விடுபட்டிருக்கிறது எங்களுக்கு. இந்த வினாவிலையா ஒரு தரவு ஒன்று விடுபட்டிருக்கு. அல்லது இது ரெண்டும் எங்களுக்கு சமனண்டாவது தந்திருக்க வேணும். தந்திருந்தான் செய்யலாம். இல்லாட்டி அந்த வினா செய்யறது கஷ்டமா. நான் சமனண்ட எடுத்தே போடுறேன் இதை. அப்ப இது எக்ஸ் என்றா இதுவும் எக்ஸ் பிள்ளைகள். இது 2x. அப்ப இது இந்த 2x என்றா இது என்னவா இருக்கும்? 180 சய 2x இருக்கும். இதுல எக்ஸ காணலாமா? இல்லை. என்ன அது எங்களுக்கு காணக்கூடியதா இல்லை. ஏதோ ஒரு தர ஒன்று விடுபட்டிருக்குதா இந்த வினாவில்? பிஏடி தான் கேட்டிருக்குது. ஆனா எங்களுக்கு பிஏடியில 2 மடங்கு பிசிடி என்று தந்திருந்தா செய்திருக்கலாம். இதுல தான் ஏதோ ஒரு பிழை ஒன்று இருக்குது. ஏபிடிக்கு பதிலா அது பிஏடி என்று தந்திருந்தா செய்திருக்கலாம். இது பிஏடி என்று வந்திருக்க வேணும். வந்தால் தான் 60 பாகை என்று வருமா? அப்ப அதை நாங்கள் விடுவோம். அந்த வினாவில் ஏதோ ஒரு பிழை ஒன்று இருக்குது. சரி, அடுத்த வினாவுக்கு வர.
அடுத்த வினாவை பாருங்க. எதிரெதிர் முகங்களில் 1, 2, 3 என எழுதப்பட்டுள்ள ஒழுங்கான கனவுறு தாயக்கட்டையை உருட்டப்படும் போது இரட்டை எண் பெறப்படுவதற்கான நிகழ்தகவு. எதிரெதிரே முகங்கள்ல 1, 2, 3. அப்ப 1 எழுதினதுக்கு எதிரே 1 தான் எழுதியிருக்காங்க. 2 முகத்துக்கு எதிரே 2 தான் எழுதியிருக்காங்க. 3 முகத்துக்கு எதிரே 3 தான் எழுதியிருக்காங்க. ஆகவே அங்க 1 2 தடவையும் 2 2 தடவையும் 3 2 தடவையும் எழுதப்பட்டிருக்க அந்த தாயக்கட்டையில். அதுல கேட்கப்பட்டது இரட்டை எண் பெறப்படுவதற்கான நிகழ்தகவு. மொத்தம் 6 நம்பர். அதுல இரட்டை எண் எது? இவர் மட்டும்தான். அப்ப 2 இரட்டை எண் இருக்குது. 6 2, இதை சுருக்குனா 3 1. சரி, அடுத்த விதம். வரைவில் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு அமைய ஏபி எனும் நேர்கோட்டின் சமன்பாட்டை எழுதுக. சரி, இதுவும் எங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு வர ஒரு வினா, நேர்கோட்டு வரைவுகள்ல. அப்ப ஒரு நேர்கோட்டு வரைவிட சமன்பாடு எழுதுறேன்டா. ஒரு நேர்கோட்டு வரைவிட சமன்பாடு என்ன வடிவத்தில் காணப்படும் பிள்ளைகள்? y சமன் mx சக c என்ற வடிவில் காணப்படும். m என்றது படித்திறன், c என்றது வெட்டுத்துண்டு. அப்போ ஒரு நேர்கோட்டு சமன்பாடு எழுதுறேன்டா பிள்ளைகள், எங்களுக்கு படித்திறனும் வெட்டுத்துண்டும் தேவைப்படும். படித்திறனும் வெட்டுத்துண்டும் தேவை. அப்ப இதுல வெட்டுத்துண்டு இந்த புள்ளி என்னவா இருப்பார்? 1 3 5 என்ன? 1 2 3. இந்த புள்ளி 3, 5. ஓகே, இந்த புள்ளி 1. இந்த இடைவெளி எங்களுக்கு தேவை இல்லையா? இந்த புள்ளி 3 1. இதுல அந்த புள்ளி குறிச்சதும் பிழை ஒன்று இருக்குது. சரி, இதுல 2 வர வேணும். இது 1 எடுங்களா? 1 2 3 4 5 இப்படி வர வேணுமா? அதை நான் ஒழுங்கா கீறுறேன் பாருங்க. இந்த பிழை ஒன்று அவங்க குறிச்சது. 1 2 3 4 5. இது 2க்குள்ளால வெட்டிட்டு போற. இதுல 5 இந்த புள்ளிற ஆள்குறி தான் தந்திருக்குதா? 3, 5. இது 3. இந்த புள்ளி 3, 5. இந்த புள்ளி ஆள்குறி என்ன வரும்? 0, 2. அப்ப இதுல இருந்து எங்களுக்கு வையச்ச வெற்ற இந்த தூரம் தான் உற்பத்தி புள்ளி. இது உற்பத்தி புள்ளியிலிருந்து வையச்ச வெற்ற தூரம் தான் வெட்டுத்துண்டு. ஆகவே சி 2 நேரடியா போட்டுடலாம். படித்திறன் காண்பா பிள்ளைகள் 2 புள்ளிகள் ஆள்கூறுகள் தெரிஞ்சா படித்திறன் காணலாம். இங்க இந்த புள்ளி ஆள்கூறு என்ன? 3, 5. இவர் வெற்ற புள்ளி, வையச்ச வெற்ற புள்ளி ஆள்கூறு என்ன? 0, 2. ஆகவே எங்களுக்கு 2 புள்ளிகள் ஆள்கூறுகள் தெரிஞ்சா அதுல படித்திறன் எப்படி காணலாம்? y ஆள்கூறுகள் வித்தியாசத்தை x ஆள்கூறுகள் வித்தியாசத்தால பிரிக்க வேணும். அப்ப இங்க y ஆள்கூறு 5, இங்க 2. 5 - 2. x ஆள்கூறு 3 0. அப்ப 5ல 2 போனா 3, 3ல 0 போனா 3, பிரிச்சா 1. அப்ப படித்திறன் 1. அப்ப சமன்பாடு என்ன வரப்போகுது? y சமன் m உண்டல்ல, அப்போ ஒரு x என்றே போடலாம். வெட்டுத்துண்டு சக 2. அப்ப y சமன் x சக 2 என்று வரும். அப்போ ஒரு நேர்கோட்டு சமன்பாட்டுற ஒரு நேர்கோட்டு வரைவிட சமன்பாடு என்ன வடிவத்தில் காணப்படுவார்? y சமன் mx சக c. m என்றது படித்திறன், c என்றது வெட்டுத்துண்டு. அப்ப படித்திறனும் வெட்டுத்துண்டும் தெரிஞ்சாதான் பிள்ளைகள் எங்களுக்கு என்ன காணலாம்? அந்த நேர்கோட்டு சமன்பாடு எழுதலாம். வெட்டுத்துண்டுன்றது உற்பத்தி புள்ளியிலிருந்து வையச்ச வெட்டுற தூரம். அப்ப நேரடியா எங்களுக்கு சி 2 தெரியும். படித்திறனுக்கான்னு சொன்னா 2 புள்ளிகள் ஆள்கூறு தெரிஞ்சா அந்த 2 புள்ளிகளுக்குள்ளாலையும் போற நேர்கோட்டுற படித்திறன் எப்படி காண்றா? வையாள் கூறுகிற வித்தியாசத்தை எக்ஸ் ஆள் கூறுகிற வித்தியாசத்தால வகுக்க வேணும். அதன்படி எங்களுக்கு படித்திறன் 1 வருது, வெட்டுத்துண்டு 2 வருது. அப்ப சமன்பாடு y சமன் mx சக c. m 1 ஒரு x என்று போடலாம். ஆகவே x என்றே நான் அதை எழுதலாம். c +2. அப்ப விளங்கிட்டுதான். அப்ப இதுவரை நாங்க ஒரு 18 வினாக்கள் இன்றைய வகுப்புல பார்த்திருக்கோம். இதுல தொடர்ச்சியை நாங்க அடுத்த வகுப்புல பார்ப்போம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.